இன்னும் கூட நாம் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். फिर से हम दिन में भी प्रभु का आराधना करके लगातार उनके वचन के वो ताकि நேற்றைய தினத்திலே சங்கீதம் 142 அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். कल के दिन हम भजन संहिता 142 अध्याय से परमेश्वर के वचन को मनन किया. இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அதே சங்கீதத்திலே 143 சங்கீத பகுதியை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். लगातार इन दिन में भी हम भजन संहिता 143 अध्याय से हम मनन करेंगे बच्चों. தாவீதின் சங்கீதம். ये दाऊद का भजन. கர்த்தாவே என் ஜெபத்தை கேள், என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அளிச்சு. हे यहोवा मेरी प्रार्थना सुन, मेरे गिड़गिड़ाने की ओर कान लगा. तू जो सच्चा और धर्मी है इसलिए मेरी सुन ले. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதே. और अपना दास से मुकदमा न चला, क्योंकि कोई प्राणी तेरी दृष्टि में निर्दोष नहीं कर सकता. சத்துரியன் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்கப்படுகிறான். शत्रु तो मेरे प्राण का हक हुआ है, उसने मुझे चूर करके मिट्टी में मिलाया है और मुझे बहुत दिन के मरे हुए के समान अंधेरे स्थान में डाला दिया. என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. मेरी आत्मा भीतर से व्याकुल हो रही है, मेरा मन बिगड़ है. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையும் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். मुझे प्राचीन काल के दिन स्मरण आते हैं. मैं तेरे सब अद्भुत कामों पर ध्यान करता हूँ और तेरे काम को सोचता हूँ. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது. मैं तेरी ओर अपने हाथ फैलाए हुए हूँ, सूखी भूमि के समान में तेरा प्यासा हूँ. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உன் முகத்தை எனக்கு மறையாதே. हे यहोवा पूर्ति करके मेरी सुन ले, क्योंकि मेरी प्राण निकलने ही पर है. मुझसे अपना मुंह न छिपा, ऐसे न हो कि मैं कब्र में पड़े हुए के समान हो जाऊं. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். अपनी करुणा की बात मुझे शीघ्र सुना, क्योंकि मैंने तुझ पर भरोसा रखा है. जिस मार्ग से मुझे चलना है वो मुझको बता दे, क्योंकि मैं अपना मन हृदय की ओर लगाता हूँ. கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். हे यहोवा मुझे शत्रु से बचा ले, मैं तेरी ही आड़ में आ छिपा हूँ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. मुझको ये सिखा कि मैं तेरी इच्छा कैसे पूरी करूं, क्योंकि मेरा परमेश्वर तू ही है. तेरा भला आत्मा मुझको धर्म के मार्ग में ले चल. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்த்தியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்குகிறீர். हे यहोवा मुझे अपने नाम के निमित्त जिला, तू जो धर्मी है मुझको संकट से छुड़ा ले. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒதுக்குகிற யாவரையும் சந்தாதாரம் பண்ணும். நான் உமது அடியேன். और करुणा करके मेरे शत्रुओं को सत्यानाश कर और मेरे सब सताने वालों का नाश कर डाल, क्योंकि मैं तेरा दास हूँ. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर के वचन सुनने वाले प्रजा, தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर की प्रजा, சகோதரே சகோதரி, हे मेरे बाल और बहन, தாவீது பாடின சங்கீதம். ये दाऊद का भजन है. அவன் ஆத்மா கலங்கி தொய்ந்து போன நாட்களிலே அவன் பாடின பாட்டு. दाऊद की आत्मा ऐसे पीछे से, दाऊद की प्राण वैसे मिट्टी में मिलाया हुआ अनुभव में निराशा होता था, तभी वो ये गीत गाया. அவனுடைய
நெருக்கப்பட்டிருக்கிற நாட்களை பாடின பாட்டு. उनका प्राण ऐसे संकट में पड़ा था, उसी समय में ये गीत को गाया। வாழ்வா சாவான்னு சொல்லி துவண்டு போன நாட்களில் பாடின பாட்டு. दाऊद के ऐसा अलग हुआ था कि जीवन या मृत्यु। जीवन का मरो वैसा जीवन में है। हालेलुया हालेलुया। அதுதான் 5 தடவை ஆத்துமா ஆத்துமா என்று அவன் இந்த அதிகாரத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. इसलिए दाऊद ने इस अध्याय में 5 बार प्राण प्राण करके लिखा। 3வது வசனத்திலே சத்துருவின் ஆத்துமாவை தொடர்ந்து என்று பார்க்கிறார். तीसरा वचन में शत्रु तो मेरे प्राण का हक हुआ है। 6வது வசனத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது என்று பாடுகிறார். और 6वां वचन में मेरी प्राण आपके हो प्यासा होकर। 8வது வசனத்திலே உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று பாடுகிறார். और 8वां वचन में मेरे प्राण को आपकी ओर ऊंचा करता हूं के लिखा। 11வது வசனத்திலே உம்முடைய நீதிபதியின் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். और 11वां वचन में आपके दर्द के निमित्त मेरे प्राणों को संकटों से छुड़ा। 12வது வசனத்திலே உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் என்று சொல்கிறார். और 12वां वचन में आपकी करुणा के निमित्त मेरे शत्रुओं को नाश करके और जो मुझे सताता है। ஆத்துமாவில் அவ்வளவு வியாகுலத்தோடு கூட அவன் வாழ்வா சாவா என்று ஆவி தொய்த்து போய் இருதயம் திகைத்து போய் இருக்கிறது என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். वैसे ये अध्याय के 4 वचन में दाऊद कह रहा है मेरी आत्मा भीतर से व्याकुल हो रही है, मेरे मन विकल है। ஆவி தேங்கி போய் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? वैसे तुम भी इसी अनुभव में यदि तुम्हारा आत्मा भीतर से व्याकुल में पड़ा क्या? அப்படி இருக்கிறீர்களோ? वैसे तुम है क्या? தாவீது ஆத்துமாவிலே வியாகுலப்பட்டு பாடின பாட்டு. दाऊद जो ये गीत अपने प्राण में व्याकुलता के साथ गाया है। முதுகுலத்தை எனக்கு மறையாதீர் என்று 7வது வசனத்திலே சொல்கிறார். और वो कह रहा है 7वां वचन में आपकी मुंह को मुझको नच கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவியிடும். ए यहोवा पूर्ति करके मेरी सुन ले। Answer me speedily, O Lord, my spirit fails. என்னுடைய ஆவி தொய்ந்து போய்விட்டது என்று சொல்கிறார். क्योंकि मेरा प्राण निकलने ही वाला है। Answer me speedily. इसलिए पूर्ति சீக்கிரமாக. O Lord, my spirit fails. पूर्ति से என்னுடைய ஆவி தொய்ந்து போயிருக்கிறது. मेरा प्राण निकलने ही पर है। அதாவது தொய்ஞ்சு போய் ஃபெயிலாக போகக்கூடிய அனுபவத்தை வந்துட்டான். वैसे उनका प्राण निकलने वाले अनुभव में आ गया। ஸ்பிரிட் அவனுடைய ஜீவனை விடக்கூடிய தொய்வு வந்து விட்டது. उनके जीवन निकलने वाला अनुभव ஆங்கிலத்தில் ஓ லார்ட் மை ஸ்பிரிட் ஃபெயில்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। அதாவது என்னுடைய ஆவி मेरा प्राण அப்படியே தொய்ய நாம் ऐसे प्राण निकल निराश होने में क्या होता है? என்ன ஆவி முறிஞ்சிட்டு टूट जाए। ஹalleluya. हालेलुया। முறிந்த ஆவி யாரால் தாங்க முடியும்? टूटे हुए मन को कौन सीधा कर सकता? நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். नीति वचन 17 22 முறிந்த ஆவியோடு எலும்புகளை உலரப் பண்ணு. मन के टूटने से हड्डियां सूख जाती। முறிஞ்சு போய்விட்டுனா मन टूटने में எலும்பெல்லாம் உடைந்து போகும். हड्डियां सूख जाता। 14வது வசனத்தில் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் 18 14 முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? और आत्मा आ जाती है तब इसे कौन सह सकता है? முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? यदि अपना आत्मा आ जाती तो कौन सह सकता है? ஆவி முறிஞ்சிட்டா என்ன செய்ய முடியும்? आत्मा यदि टूट जाएगा तो हम क्या करेंगे? முறிந்து விட அனுபவத்துல அவன் தாங்க முடியாததுல ஒரு ஏக்கத்தோடு கூட ஆத்மாவை தாகமாக ஒரு வறண்ட அனுபவத்தில் இருக்கிறதாக சொல்கிறார். वैसे दाऊद ने टूटे हुए मन के अनुसार वो व्याकुलता से बढ़कर एक निर्जल भूमि के ओर परमेश्वर से दुहाई दे रहा, அவரை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर के ओर ताक रहा।
5வது வசனத்திலே வாசிக்கிறோம். 5 और 6 இங்கே 143ஆம் சங்கீதம் 143 5 6 வசனங்களிலே भजन संहिता பூர்வ 143 நாட்களை நான் நினைக்கிறேன், 5 और 6 मैं प्राचीन काल को स्मरण உமது करता हूं। செய்கையெல்லாம் தியானிக்கிறேன், तेरे सारे कामों को मैं உமது याद கரத்தின் கிரியைகளெல்லாம் யோசிக்கிறேன், मैं तेरे कामों की ओर सोचता हूँ, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், मैं आपकी ओर मेरे हाथ फैलाता हूँ। வருங்களத்தை போல என் ஆத்துமா உம்மை தாளாடுகிறது. सुख की भूमि के समान मैं तेरा பூர்வ प्यासा, காலத்திலே நினைக்கிறேன், मैं प्राचीन काल को மோசே கொண்டு வனாந்தரத்திலே தேவன் செய்கை கிரியைகளை செய்தார், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன். जैसे मूसा के द्वारा परमेश्वर जन्म में क्या-क्या काम किया, वैसे आपके सारे अद्भुत कामों को मैं स्मरण உமது करता हूँ। கரத்தின் கிரியைகளெல்லாம் யோசிக்கிறேன், आपके सारे हाथों से किए हुए कामों को मैं स्मरण करता என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். हूँ और मेरे हाथों को आपकी ओर फैलाता हूँ। வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மை தாளமாயிருக்கிறது. एक सुख की भूमि के समान मेरा ये प्राण आपके ओर प्यासा है। ஆத்துமாவிலே ஒரு தாகம் उनकी प्राण में प्यासा, பூர்வ நாட்களை நினைத்து प्राचीन काल को स्मरण करता அவர் செய்கைகளை தியானித்து और उनकी सारे अद्भुत कामों को अरे! सोचकर, அவருடைய கிரியைகளை நாம் யோசித்து उनके सारे कामों को विचार कर, கைகளை அவருக்கு நேராக விரித்து अपने आप को उनकी ओर फैलाकर அவன் ஆத்துமாவை ஒரு வறண்ட நிலம் தேடுவது போல அப்படி தாகமாக இருக்கிறான். तब की प्राण इस प्रकार था, एक सुख की भूमि के समान प्यासा। எதற்காக? क्यों? அந்த நல்ல ஆவியை கேட்டு उस भले आत्मा को मांग रहा था। 10வது வசனத்தில் இதுதான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में அப்படி வந்து 9வது வசனம் சொல்றான், உம்மை புகழிடமாய் கொள்கிறேன். वो 9 वचन में कह रहे हैं, प्रभु तेरा आड़ நான் आपकी, உம்முடைய புகழிடமாக ஆகிறேன். मैं आपका आड़ बन गया। நான் உமது அடியேன் என்று கடைசியில் முடிக்கிறார். और अंत में कह रहा है, मैं आपका दास हूं, நான் உமது அடியேன். मैं तेरा दास हूं। அடுத்த முற்றிலுமாக और संपूर्ण रीति से 10வது வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தது. 10 वचन में कह रहा है, मुझे सिखा எனக்கு வழியை உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதியும். हे प्रभु मुझे सिखा, मैं तेरे तेरे इच्छा पूरा நீரே करूं, தேவன். क्योंकि आपकी मेरा உம்முடைய परमेश्वर, நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். आपकी भले आत्मा मुझे धर्म के मार्ग में ले चले। Teach me to do your will. அதாவது teach me to your will. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தது. आपकी इच्छा पूरा करने के लिए मुझे सिखाया, For you are my good. क्योंकि நீரே என் தேவன். क्योंकि आप मेरा परमेश्वर, For you are my God. आप मेरा परमेश्वर, Your spirit is good. आपकी भला आत्मा, உம்முடைய நல்ல ஆவி आपकी भला आत्मा lead me in the land of uprightness. मुझको धर्म के मार्ग में ले चले। அதாவது உம்முடைய நல்ல good spirit எனக்கு நல்ல ஆவியை தந்து என்னை நடத்தும். lead me. आपकी भली आत्मा देकर मुझे अगुवाई करो। lead me in the land of uprightness. உம்முடைய நல்ல வழியில செம்மையான வழியில என்னை நடத்தும். आपकी भले आत्माओं के अनुसार मुझे ले चले। அதற்கு எனக்கு நல்ல ஆவி தேவை. इसलिए मुझे आपका भले आत्मा, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிக்கணும்னா आपका जो इच्छा है वो पूरा करने के लिए मुझे सिखाइए। மோசேக்கு போதித்தீரே, जैसे आपने मूसा को உமக்கு सिखाया, பிரியமானதை செய்ய போதித்தீரே. आपकी इच्छा पूरा करने के लिए मूसा को நீர்வாழ்ந்த தேவன் वही वो परमेश्वर है। நம்முடைய நல்ல ஆவியை மோசேக்கு தந்தீரே, अगर आपकी भले आत्मा मूसा को भी दिया, சரியான வழியில நடத்தினீரே. मूसा को आपके उत्तम मार्गों में चलाया। அதைத்தான் 5வது வசனம் 6வது வசனத்துல அவன் தியானிக்கிறான். वो ये 5 और 6 छठों वचन में दाऊद अध्ययन करता பூர்வ நாட்களை மோசேயுடைய காலத்தை நினைத்து பார்க்கிறான். प्राचीन काल मतलब मूसा के दिनों को और स्मरण करता உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன். और आपके अद्भुत काम पूरा வனாந்தரத்தில் எவ்வளவு பெரிய செய்கைகளை செய்திருப்பா. जंगल में कितने अद्भुत काम உமது किया கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். और आपके कामों के बारे में मैं सोचता, கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். मैं अपने हाथ आपकी ओर फैलाता। வருட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மை தாகமாயிருக்கிறது. एक सुख की भूमि के समान मैं तेरे ऊपर கையை प्यासा। விரித்து वो अपना हाथ फैलाकर, நீதான் என் தேவனப்பா, तो ही मेरा परमेश्वर है, எனக்கு நீதான் போதிக்கணும். मेरे लिए आपकी உமக்கு सिखा, பிரியமானதை போதிக்கணும். आपका इच्छा पूरा करने के लिए आप सिखा, உம்முடைய நல்ல ஆவி எனக்கு தாரும் கேட்கும். आपकी भले आत्मा मुझे दीजिए। Good spirit. भले आत्मा, Hallelujah. हालेलुया। Your spirit is good. உம்முடைய நல்ல ஆவி வேணும். आपकी भला आत्मा मुझे चाहिए। இந்த உலகத்துல ஒரு அசுத்தாவி இருக்கு. इस संसार पर एक दुष्ट आत्मा है உனக்கு ஒரு ஸ்பிரிட், உனக்கு ஒரு ஆவி இருக்கு. और तेरा अंदर एक आत्मा है। உனக்கு எந்த அசுத்தாவியும் நடத்தக்கூடாது.
किसी दुष्ट आत्मा तुझे अगुवाई न करे, பரிசுத்த ஆவியானவரை நடத்தும். पवित्र आत्मा तुझे अगुवाई करना। இங்கே வாசிக்கிறோம், நெகேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். और नehemiया की पुस्तक 61வது சங்கீதம் 25:4 வாசிக்கிறோம். पहले वचन संहिता 25 25 4:5. 4 और 5। கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். यहोवा अपने मार्ग मुझको दिखला, अपना पथ मुझे बता दे। உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். मुझे अपने सत्य पर चला और सिखा दे, क्योंकि तू मेरा उद्धार करने वाला परमेश्वर है, मेरे पर तेरी ही पाप चलता है। அதாவது உம்முடைய வழிகளை போதித்து நீ என்னை நடத்தும்படியாக நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன் சொல்கிறார். आप अपने मार्गों को मुझे दिखाने के लिए मैं दिन भर के आपके लिए पाठ चलता हूँ। நெகேமியாவின் புத்தகம் 9:20 பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அதை நடத்த முடியும். அந்த நல்ல ஆவி नehemiया का पुस्तक 9वां अध्याय 20 वचन में लिखा है, यदि पवित्र आत्मा ही वो भले उत्तम मार्गों में हमें உணர்த்து நீ உனக்கு போதித்து அவர் நடத்தணும்னு சொன்னார். அவருடைய நல்ல குட் ஸ்பிரிட் தேவை, நல்ல ஆவி தேவை. वो तुझे समझाने के लिए, तुझे समझाकर तुझे उत्तम मार्गों पर ले चलने के लिए उनकी बल आत्मा तुझे जरूरत है। நெகேமியாவின் புத்தகம் नehemiया 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20 वचन। அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து. तूने उन्हें समझाने के लिए अपने आत्मा को जो बला है दिया और अपना मन्ना उन्हें खिलाने न छोड़ा और उनकी प्यास बुझाने को पानी देता है। 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழைமையா போகவில்லை, காட்டில் நீங்கவும். और इसे 40 वर्ष तक तो जंगल में उनका ऐसे पालन पोषण करता रहा कि उनको कुछ गड़ी न हुई, न तो उनके वस्त्र पुराने हुई और न उनके पाँव में सूजन हुई। உன்னை பராமரித்து நடத்துகிற தேவன், वो तुझे पालन पोषण करने செம்மையான வழியை நடத்துகிற தேவன், उनकी दर की मार्ग में तुझे पालन पोषण பூர்வ करेगा। காலத்தை நினைத்து பார்க்கிறார். राज्य काल को वो स्मरण பூர்வ किया, நாட்களை நினைத்து பார்க்கிறார். राज्य काल को वो स्मरण किया। நீ நடந்த செய்திகளை தியானித்து பார்க்கிறார். उसी दिन में जो होता था परमेश्वर के काम அவருடைய को கரத்தின் கிரிகளை அவருடைய கரத்தின் கிரிகளை யோசிக்கிறான். वो परमेश्वर के हाथों के कामों को वो विचार किया था। அப்படி சொல்லிதான் என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்கிறார். और इससे बोलकर दाऊद कहा है, मैं अपने आप आपके ओर फैला ஆத்மா என் ஆத்மா வறண்ட நிலத்தை போல தாகமாக வாஞ்சிக்கிறது. सुखी भूमि के समान मेरा आत्मा आपकी ओर प्यासा है। என்னை நடத்தும். मुझे चला நீதான் என்னுடைய புகழிடம். आपकी मेरा हाल, உன்னுடைய நல்ல ஆவியை தாரும். आपकी बड़े आत्मा मुझे दीजिए। அதாவது அன்றைக்கு பூர்வ காலத்திலே நடத்தினதற்கு அந்த நல்ல ஆவி எனக்கு வேணும். क्योंकि जो प्राचीन काल में जैसे अपने बड़े आत्मा से மோசேக்கு தேவன் கொடுத்த நல்ல ஆவியை प्राचीन काल में मूसा के लिए प्रभु दिया वो बड़े आत्मा எனக்கு தாருன்னு கேட்கிறார். मुझे भी दीजिए। நிவாசிக்கிற நெகேமியா அந்த 9:20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு. नehemiया 9:20 में वो कहना है, उन लोगों को समझाने के लिए आपकी वो बड़ा आत्मा मुझे நாலேஜ் அறிவை உணர்த்த உனக்கு நல்ல ஆவி தரும். समझाने के लिए அவர் बड़ा आत्मा जरूरी है। பிரியமானதை செய்து போதிக்க, उनका इच्छा पूरा करने के लिए वो तुझे सिखाने அவருக்கு பிரியமானதா நீ செய்து போதிக்கப்படுவதற்கு உனக்கு அறிவு தேவை, அதுக்கு நல்ல ஆவி தேவை. उनका जो इच्छा है वो पूरा करने के लिए वो तुझे सिखाना है, उनके लिए तुझे समझाने वाले बड़ा आत्मा அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்ய, क्योंकि उनका जो इच्छा है वो पूरा करने के लिए உனக்கு போதிக்கப்பட வேண்டும். तुझे सिखाना है। அதுக்கு நல்ல ஆவி தேவை. इसके लिए वो बड़ा आत्मा तुझे செம்மையான चाहिए। வழியில நடத்த வேண்டும். तुझे धर्म के मार्ग में चलना है। செம்மையான ஆவியானவர் உன்னை செம்மையான வழியில पवित्र நடத்த. आत्मा तुझे धर्म के मार्ग में ले चलना है। பிரியமானதை செய்யும்போது क्योंकि हम उनकी प्रसन्न बातों को पूरा करते நீ समय செம்மையான வழியில நடத்தப்படுவாய். तू वैसे धर्म के मार्ग में तू Good जाना है। spirit, நல்ல ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். बड़ा आत्मा पाना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். धर्म की नाम की महिमा हो। பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். तो पवित्र आत्मा पाना है। புதிய ஏற்பாட்டு காலத்தில் உனக்கு ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தந்தார். नए नियम के दिन में सभी के लिए वो पवित्र आत्मा देता है। பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏவி நடத்துவார். पवित्र आत्मा तुझे उभारेगा। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏவி நடத்துவார். पवित्र आत्मा ने तुझे
उबार कर अगुवाई करेगा। தேவனுடைய தாசர்களை ஏவி நல்ல வழியிலே நடத்தினார். पवित्र आत्मा ने पवित्र दासों के लिए वैसे उबारा था। வேதத்திலே வாசிக்கிறோம், அப்படித்தான் வாசிக்கிறோம். शास्त्र में से पढ़ता है। மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். मरकुस पहला अध्याय, மார்க்கு சுவிசேஷம் मरकुस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 12வது வசனத்தை வாசிக்கிறோம். 12 वचन पढ़ेंगे। உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். तब आत्मा ने तुरंत उसको जंगल की ओर भेजा। இந்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். तुरंत आत्मा ने उनको जंगल की ओर भेजा। ஆங்கிலத்துல இன்ஸ்பிரேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। அதாவது ஒரு அதத்தை தூண்டுவார், அவர் ஏவி தூண்டுவார். मतलब आत्मा तेरे भीतर की बातों को उभारेगा। உன்னுடைய உள்ளான மனுஷனை ஒரு தூண்டி நடத்தக்கூடிய இன்ஸ்பிரேஷன் உனக்கு ஆவியானவர் தருவார். तुझे वैसे पवित्र आत्मा मिलेगा कि वो तुझे तेरे भीतर के मनुष्य को उभार के तुझे अगुवाई करेगा। உன்னுடைய ஆவியை உன்னை உயிர்ப்பித்து உன்னை ஏவி உன்னை நடத்தி கொண்டு போவார். तुझे जिलाकर उभार के अगुवाई करेगा। உன்னை லீட் பண்ணுவார், அவர் சரியான வழியில உன்னை நடத்துவார். वो अपने दर के मार्ग में तुझे अगुवाई करेगा। லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் लूका दूसरा अध्याय, இயேசுவை அவருடைய தாயான மரியாள் அங்கே அந்த பிள்ளையை கொண்டு 8ஆம் நாள்ல விட்டு நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வர்றார். यीशु को और उनकी मां मरियम ने व्यवस्था के अनुसार प्रभु को सौंपने के लिए ले आई थी। அங்கே சிமியோன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். परंतु वहां सिमोन के ऊपर पवित्र आत्मा था। லூக்கா 2:25 வாசிக்கிறோம். लूका दूसरा அப்பொழுது சிமியோன் வேறு ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியின் தேவபக்தனுமாய் இருந்து இஸ்ரவேலை ஆளுவரை காத்திருந்தவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். इसराइल में समून नामक एक मनुष्य था और वो मनुष्य धर्मी और भक्त था और इस्राएल के शांति का पाठ चल रहा था और वो पवित्र आत्मा उस पर। கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவிலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. और पवित्र आत्मा द्वारा उस पर प्रकट हुआ था कि जब तक वह प्रभु के मसीह को देखने लगा तब तक मृत्यु को न देखे। அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். वो आत्मा के सिखाने से मंदिर में आया। பரிசுத்தாவின் சிக்கானே से इंस्पिरेशन हालेलुया हालेलुया। ஆகத் தூண்டுதல் பரிசுத்தாவின் ஏவி வந்தான். पवित्र आत्मा ने समून को सिखाया इसलिए वो मंदिर में आया। பரிசுத்தாவினர் சரியான நேரத்துல டைம் செகண்ட் மினிட் எல்லாம் சரியா சமயமாக வழி நடத்துறவர். पवित्र आत्मा एक क्षण में भल में वैसे तुझे दर के मार्ग में अगुवाई करने वाला। அவங்க பிள்ளையை கொண்டு ஒப்பு கொடுக்க வராங்க. वो लोग अपने बालकों को सौंपने के लिए आया था। இவர் அந்த பிள்ளையை பார்க்கணும்னு சாக மாட்டாரு. ये वो बालक को देखने से पहले ना मरेगा। அந்த பிள்ளையை குறித்து அத்தனை தீர்க்கதரிசனத்தையும் சிமியோன் உரைத்தார். फिर समून ने क्या किया, वो बालकों के बारे में सारी भविष्यवाणी को कहा। ஏவி வரக்கூடிய வரல वैसे सिखाने में आ गए। பரிசுத்தாவினர் சரியான ரைட் டைம்ல நடத்துவார். पवित्र आत्मा उनको ठीक मार्ग में चलाए, ரைட் வேல நடத்துவார். ठीक मार्ग में चलाए। எலியேசர் எப்படி ரைட் வேல அவனை நேர்வழியாக நடத்தினார். எலியேசர் जैसे एलीजेर को भी पवित्र आत्मा ने ठीक मार्ग में चलाया था वैसे। ஆதியாகமம் 24:48 வாசிக்கிறோம். उत्पत्ति 24:48 में हम पढ़ता है। அவனை நேர்வழியாக நடத்தினார், ரைட் வேல நடத்தினார். एलीजेर को ठीक मार्ग में பரிசுத்தாவினர் ரைட் வேல நடத்துவார். तुझे पवित्र आत्मा ठीक मार्ग में अगुवाई ராங் करेगा। வேல நடத்த மாட்டார். ராங்கா நடத்த மாட்டார். गलत मार्ग में न अगुवाई करता। ரைட் வே நேர்வழியாக நடத்துவார். वो सीधे मार्ग में तुझे செம்மையான வழியில நடத்துவார். ठीक मार्ग में अगुवाई करेगा। உங்களுக்கு அகத்தூண்டுதல் இன்ஸ்பிரேஷன் ஆவியானவர் உன்னை ஏவி நடத்த முடியும். इसलिए तेरे अंदर पवित्र आत्मा तुझे सिखाना। और இந்த நாட்கள்ல इन दिन में உன்னை யார் நடத்துகிறார்? तुझे कौन अगुवाई करता? பரிசுத்தாவினர் நடத்த வேண்டும். पवित्र आत्मा तुझे अगुवाई करना। சவுலிடத்திலிருந்து பரிசுத்தாவி எடுத்து போயிட்டு अगर साउल से दुष्ट आत्मा पवित्र आत्मा हर गया है। பழைய ஏற்பாட்டுல இங்க இஸ்ரவேல முதல் ராஜா சவுல் என்று பரிசுத்தாவி எடுத்துட்டு அவனுக்கு அசுத்தாவி எடுக்கப்பட்டது. सुने लिए में इस्राएल का पहले राजा साउल, वो उसके अंदर से पवित्र आत्मा आ गया, दुष्ट आत्मा निकल गई। 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம்.
पहला सामुएल 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. यहोवा का आत्मा शाऊल पर से उठ गया और यहोवा की ओर से एक दुष्ट आत्मा उसे घबराने लगा. இன்னும் சொல்ற அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை கலங்க பண்ணுகிறதே. तब शाऊल के कर्मचारियों ने उससे कहा, सुन, परमेश्वर की ओर से एक दुष्ट आत्मा तुझे घबरा रहा है. 23 வருஷத்துல அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது और 23 वचन और जब परमेश्वर की ओर से वो आत्मा शाऊल पर चढ़ता था. பொல்லாத ஆவி சவுலை நடத்தினது, அசுத்தாவி பொல்லாத ஆவி நடத்தினது. शाऊल को दुष्ट आत्मा सिखाया था. हालेलुया. हालेलुया. பரிசுத்தாவின் யார் மேல வந்தா? தாவீது மேல வந்தா. पवित्र आत्मा किस पर था? दाऊद के ऊपर. கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இறங்கினார். परमेश्वर की आत्मा दाऊद पर टहरा. 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம். पहला सामुएल 16:13. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். परमेश्वर की आत्मा दाऊद पर उंडेला था. பரிசுத்தாவியானவர் ஒருவனை நடத்த வேண்டும். पवित्र आत्मा ने एक व्यक्ति को अगुवाई कर. அசுத்தாவி சவுலை அசுத்தாவி நடத்துது. शाऊल को दुष्ट आत्मा अगुवाई किया. அபிஷேகத்தை இழந்து விட்டார். अभिषेक को हम कभी नहीं खोना. ஒன்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். यदि हम पहले पवित्र आत्मा पाना இந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்துவிட்டார். अगर हम दूसरी बात है कि पवित्र आत्मा को शोक करके वो आत्मा को कभी खोना नहीं. இந்த பூமியில உனக்கு துணையாக இருக்கிறது பரிசுத்தாவியானவர். क्योंकि इस धरती में तेरे साथ रहने वाला पवित्र आत्मा. பரிசுத்தாவியானவர் இல்லாமல் இந்த பூமியிலே ஜெயமான வாழ்க்கை கிடையாது. पवित्र आत्मा बिना तो इस धरती में विजय का जीवन नहीं. பரிசுத்தாவி தருவது அதிக நிச்சயம் அல்லவா? और जो पवित्र आत्मा हम पाता है वो सच्ची बात है. நிச்சயம் அல்லவா? निश्चय की बात. உனக்கு நிச்சயமாக பரிசுத்தாவி தருவார். जरूर तुझे मिलेगा पवित्र आत्मा. இரண்டாவது பெற்ற அபிஷேகத்தை நீ பரிசுத்தாவியை துக்கப்படுத்திடக்கூடாது. फिर तो जो पाता है वो पवित्र आत्मा को कभी शोक मत कर. துக்கப்படுத்தி அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்துவிடு. फिर वो दुख के साथ वो पवित्र आत्मा के अभिषेक को खो मत. அசுத்தாவி நடக்கும். फिर क्या है? दुष्ट आत्मा अगुवाई करेगा. நல்ல ஆவி உன்னை நடத்த வேண்டும். भला आत्मा तुझे अगुवाई करना. பரிசுத்தாவின் உனக்குள்ள இருந்து நடத்தினா यदि पवित्र आत्मा तुझे अगुवाई करेगा. சவுல் கையில பட்டயம் இருந்தது. शाऊल के हाथ में तलवार. அல்லேலூயா. हालेलुया. ஆனா தாவீது கையில சுரமண்டலம் இருந்தது. परंतु दाऊद के हाथ में वीणा. துதித்துக் கொண்டிருப்பார். वो स्तुति करने वाला दाऊद है. அதாவது பரிசுத்தாவியை பெற்றவர்கள் துதித்துக் கொண்டிருப்பார். जो पवित्र आत्मा पाता है वो हमेशा स्तुति करता है. ஒரே ஊற்றுல ஒரே வாயில ஒரே இதயத்துல ரெண்டு வராது. एक ही मन से दोनों बात नहीं निकलती. ஒரே உதடுல இருந்து ரெண்டு வராது. एक ही ओठ से दो प्रकार का बात नहीं निकलता. துதித்தலும் சபித்தலும் जो स्तुति करता है एक साथ में देता है. தித்திப்பும் கசப்பும். क्या एक ही सोता से कड़वा और मीठा दोनों निकलते क्या? இங்க பாருங்க துதிக்கிற அனுபவம் இருக்கு. देखिए स्तुति करने वाला अनुभव. கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருக்கிற அனுபவம். ये ऐसे परमेश्वर को ऊंचा करते रहता है. हालेलुया. இந்த हालेलुया. நாவினால் உயர்த்திக் கொண்டே இருக்கக்கூடிய அனுபவம். अपना जीव से परमेश्वर को महिमा चढ़ाने वाला अनुभव. ஒரே உரையில एक ही मयान में அதாவது துதியும் स्तुति சபித்தலும் இருக்கு. और श्राप दोनों है. ஒரே ஒண்ணுதான். मयान तो एक ही. இந்த நாவு ये अपना जीव में துதிக்குதா சபிக்குதா? अपना जीव के दौरान स्तुति करता है क्या? मैं तो श्राप देता हूं. தேவனை உயர்த்திக் கொண்டே. परमेश्वर को महिमा चढ़ा. அதாவது நல்ல ஆவி ஒரு இடத்துல இருக்குன்னா यदि एक व्यक्ति के अंदर भले आत्मा होगा அவனுக்கு எல்லாவற்றையும் போதித்து वो आत्मा वो व्यक्ति का सारी बातों को सिखाएगा. மோசேக்கு நல்ல ஆவி இருந்தது. मूसा के अंदर भला आत्मा था. நல்ல ஆவி இருந்தனால भला आत्मा था इसलिए என்ன பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னா தேவன் சொன்னார் உடனே பெரிய ஜாதியாக்கு. परमेश्वर मूसा को कहा मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा. அது அவனுக்கு என்ன நீ பெரிய ஜாதியாக்க வேண்டாம். मूसा कहा नहीं, मुझको वो बात पसंद नहीं. அந்த ஜனத்திற்காக உத்தரவாதம் वो लोग के लिए वो जिम्मेदारी का काम किया. அவன் தேவனிடத்துல அவன் எப்படி ஜெபிக்கிறான்? वो मूसा परमेश्वर से गिड़गिड़ाकर प्रार्थना की. ஹalleluya. கெஞ்சி பிரார்த்திக்கிறான். मूसा परमेश्वर से गिड़गिड़ाकर प्रार्थना की. அதான் நல்ல ஆவி பெற்றான். वो ये भला आत्मा पड़ा और கெஞ்சி பிரார்த்திக்கிறான். गिड़गिड़ाकर प्रार्थना की. இந்த நாட்களே திருச்சபை கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். एक दिन में मंडली
गिड़गिड़ाकर प्रार्थना நேற்றைய தினத்துல பேசினோம், கெஞ்சி பிரார்த்திக்கிறது. कल के दिन में वचन दिया है गिड़गिड़ाकर प्रार्थना உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். आपकी इच्छा पूरा करने के लिए मुझे सिखा நீரே நல்ல தேவன். आप मेरा परमेश्वर உம்முடைய நல்ல ஆவி எனக்கு என்னை சரியான வழியிலே நடத்துவாரா. आपके बड़े आत्मा मुझे धर्म के मार्ग में ले चले சுத்த ஆவியானவர் पवित्र आत्मा என்னை சரியான வழியிலே நடத்துவார். तुझे धर्म के मार्ग में ले जाएगा எனக்கு போதிக்கிறார். वो तुझे सिखाएगा அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்ய உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். और उनका इच्छा पूरा करने के लिए तुझे सिखाएगा தீமைக்கு விலக்குகிறார். और बुराई से दूर करेगा அந்த பரிசுத்த நல்ல ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும். वो बड़ा आत्मा हम पास செம்மையான வழியிலே நடத்துவார். हमें धर्म के मार्ग में ले जाए பரிசுத்த ஆவியை நிச்சயமாக பெறணும். पवित्र आत्मा सचमुच हम पाना है பரிசுத்த ஆவியை பெறாம, அந்த நல்ல ஆவியை பெறாம உங்களை நடத்த முடியாது. वो बड़ा आत्मा ना पाया बिना हम कुछ धर्म के मार्ग में नहीं चल सकते ஆगे चलाने पाएंगे. அதாவது பரிசுத்த ஆவியினர் உன்னை நடத்த வேண்டும். पवित्र आत्मा तुझे सिखाना अगुवाई करना தாவீதை பரிசுத்த ஆவியினர் நடத்தி விட்டார். दाऊद को पवित्र आत्मा अगुवाई किया இன்னும் இக்கட்டான வேளையிலும் கூட எனக்கு உங்களுடைய நல்ல ஆவியை தாருன்னு கேட்டார். और भी उनका जो संकट के बीच में दाऊद ऐसे मांग रहा था आपके बारे आत्मा मुझे அபிஷேகத்துல வளர்ச்சி இருக்கிறது. अभिषेक में कई बातें कई अनुभव है அவர் பண்ணாமே, आमेन ஆத்மாவே அவர் பண்ணாமே. आमेन அல்லேலூயா. हालेलुया நீ எவ்வளவு அவருக்கு பிரியமானதை செய்கிறாயோ, போதிக்கப்பட்டு அவ்வளவு நீ வளர முடியும். तो जितना उनका प्रसन्न उनका इच्छा को पूरा करता उतना तेरे अभिषेक में तो बढ़ते जाएगा அவரை பிரியப்படுத்தாம நீ எப்படி ஆவியில और வளர? उनका इच्छा पूरा ना करना बिना நீ அவரை कैसे आत्मा में बढ़ेगा பிரியப்படுத்த अगर तू उनका इच्छा पूरा करने में பரிசுத்தாவி உனக்கு நல்ல ஆவியை தந்து पवित्र आत्मा तुझे भले आत्मा दे உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். उसको सिखाता है நீ அவரை பிரியப்படுத்து. तो फिर उनकी इच्छा पूरा करो அவர் உன்னை சரியான வழியில் நடத்துறாரு. वो तुझे धर्म के मार्ग पे ले चलता है ஆனா அவரை பிரியப்படுத்தாம, परंतु हम परमेश्वर की इच्छा बिना அவர்கிட்ட கற்றுக்கொண்டதுல நாம் ஜீவிக்காம, जो सिखाया उन बातों में हम நம் न விருப்பத்தின்படி ஜீவித்தால் हम अपने मनमानी के என் பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்துகிறார். पवित्र आत्मा को सोच करता है உன்னை சரியான வழியில் நடத்தாது போய்விடுகிறது. फिर वो तुझे धर्म के मार्ग में नहीं இந்த ले सकता இக்கட்டான காலங்களிலே इस संकटों के दिन में நமக்கு நல்ல ஆவியை தந்து சரியான வழியில் நடத்த வேண்டும். हमें भले आत्मा देकर धर्म के मार्ग में ले चलना ஆண்டவரிடத்தில் நாமே ஒப்புக் கொடுப்போமாக. हम दिन में प्रभु के आत्मा को समर्पित அந்த பரிசுத்த ஆவியின் நிச்சயம் தேவை. सच में पवित्र आत्मा हमारा जरूर है ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए जो कोई पवित्र आत्मा अभी तक नहीं पाया तो पवित्र आत्मा सच पाना है லூக்காசன சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். लूका सुसमाचार லூக்காசன சுவிசேஷம். लूका கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் கட்டளைவான். हमें मांगो லூக்கா 11ஆம் அதிகாரம் लूका 11 9ஆம் வசனம் சொல்கிறது, नववचन மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டெடுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा, ढूंढो तो तुम पाओगे, खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा। கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டெடுக்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். क्योंकि जो कोई मांगता है उसे मिलता है और जो ढूंढता है वो पाता है ये और तो- जो खटखटाता है उसके लिए खोला जाएगा। எதை கேட்க சொன்னார்? क्या बात को मांगना है, எதை தேட சொன்னார்? क्या चीज को ढूंढना है, எதை தட்ட சொன்னார்? किस चीज को खटखटाना है। எதற்காக? क्यों? சிலர் ஜபத்துல எதையாவது கேட்டு ஆண்டவரத்துல எனக்கு வீடு தாரும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் கண்டடைவான். இந்த வசனத்தை சொல்லி உலக பொருள்களாம் கேட்பான். कई लोग ये वचन को सांसारिक रीति से उपयोग करके अपने विनती में वो लोग मांगता है पाने के लिए। எதை கேட்க சொல்கிறார்? क्या चीज को हम मांगना है, எதை தேட சொல்லியிருக்கிறார்? क्या चीज को ढूंढना है, எதற்காக தட்ட சொல்லியிருக்கிறார்? किस बात के लिए खटखटाना है। பரிசுத்த ஆவி. पवित्र आत्मा 11ஆம் வசனத்துல உங்களை தகப்பனாகிய ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பான். मेरा वचन तुम्हें से ऐसे कौन पिता होगा कि जब उसका पुत्र रोटी मांगे तो उसे पत्थर दे, या मछली मांगे तो मछली के बदला उसके सांप दे, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பான். या अंडा मांगे तो उसे बिच्छू दे। பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். अतः जब तुम पूरे होकर अपने बच्चों का अच्छी वस्तुएं देना जानते हो तो स्वर्गीय पिता अपने मांगने वाले की पवित्र आत्मा क्यों न देगा। பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा पाना। உலகத்தின் தகப்பன் அப்படி பொல்லாதவாகிய உலகத்தின் தகப்பன் அப்படி நீங்கள் கேட்கிறத கொடுக்கிறாருன்னா
जो इस संसार के पिता जो कुछ तुम मांगते हो वो तुझको देता तू உன்னுடைய பரமபிதா ஏன் தரமாட்டார்? हमारा परम पिता हमको நீ पूरा देगा நீ கேளு, तू मांग நீ கேட்காமல் இருக்க, तू अभी तक नहीं मांगता நீ அவரிடத்துல தட்டு, तुम उनसे खटखटाओ நீ தட்டு, तू खटखटाओ கேளு, तू मांगो நீ தேடு, तू ढूंढो நிச்சயமாக உனக்கு பரிசுத்தாவி सच இருக்கிறார். में तुझे पवित्र आत्मा मिलेगा ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். रब की नाम की महिमा விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்தாவியை கொடுக்கிறார். जो कोई विश्वास करता है उनको पवित्र आत्मा मिलेगा யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனம் சொல்கிறது. यूहन्ना 7:38-29 யோவான் சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 38-39 வசனங்கள் சொல்கிறது. 38-39 வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்க எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். जो मुझ पर विश्वास करेगा जैसे पवित्र शास्त्र में आया है उसके हृदय में से जीवन का जल का नदियां बह निकलेंगी பரிசுத்தாவியின் ஜீவ தண்ணீர் நதிக்கு ஒப்பலாக பேசப்பட்டிருக்கிறது. यहाँ पवित्र आत्मा को वैसे जीवन की जल की नदियां के वर्णन में लिखा நம்ம விசுவாசிகளுக்கு அதே போல ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இங்கே இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியால் பரிசுத்தாவியும் அருளப்படவில்லை. उसने यह वचन पवित्र आत्मा के विषय में कहा जिसे उस पर विश्वास करने वाले पाने पर थे क्योंकि आत्मा अब तक न उतरा था क्योंकि इस वक्त तक अपनी महिमा को பரிசுத்தாவியினர் உள்ளத்திலே पवित्र ஜீவ தண்ணீராக ஊறக்கூடியவர். पवित्र आत्मा हमारे मन में जीवन की जल की नदियां की नाई बहेगा நதி ஓடும். वैसे नदी बहेगा நீ விசுவாசித்தால் यदि तू विश्वास करे பரிசுத்தாவியை தருகிறார் நிச்சயமா. तुझे पवित्र आत्मा सचमुच मिलता है நீ விசுவாசிக்க வேண்டும். तू विश्वास करना யாரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும்? इस पर विश्वास நீ रखना இயேசுவுக்கு விசுவாசி. तू यीशु पर विश्वास रख தீர்த்துக்கிறது நிருபத்திலே வாசிக்கிறோம். तीतु தீர்த்து 3ஆம் அதிகாரம் तीतु तीसरा अध्याय எடுத்துக்கிறோம். தீர்த்துக்கிறது நிருபம் तीतुस 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 7வது வசனம். 7वां वचन அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மில் சம்பூர்ணமாய் கொள்வதினார். जिससे हम उसके अनुग्रह से दम टहलकर अनंत जीवन का आशा के अनुसार जिस ने हमारे उद्धारकर्ता यीशु मसीह के द्वारा हम पर अधिकारी से उंडेला அவர் அதிகதிசே உண்டலாம். ஹalleluya. இதை கவனிக்க வேண்டும். ஹிந்தில 6வது வசனம், हिंदी में छठवां वचन தமிழ்ல 7. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் கொள்வதினார். उसने हमारे उद्धारकर्ता यीशु मसीह के द्वारा उस पवित्र आत्मा को हम पर उंडेला சம்பூர்ணமாக உனக்கு கொடுக்கிறார். वो अधिकारी से तुझको उंडेले वाला இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். यीशु मसीह के द्वारा हमें पवित्र आत्मा दे दी அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 33ல வாசிக்கிறோம். और प्रेरित दूसरा 33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காற்றும் கேட்குமாக பொழுந்தலைனா. प्रेरित दूसरा अध्याय 33वां वचन इस प्रकार परमेश्वर की दाहिने हाथ से सर्वोच्च पद पाकर और पिता से वो पवित्र आत्मा प्राप्त करके जिसकी प्रतिज्ञा की गई थी उसने ये उन्हें दिया இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். यीशु मसीह के द्वारा तो पवित्र आत्मा पाया யார் மூலமாகவும் அல்ல. और किसी के द्वारा नहीं இந்த விசுவாசம் மார்க்கத்தை கொண்டு தான் பரிசுத்தாவியை பெற ये முடியும். विश्वास के मार्ग के द्वारा तो पवित्र आत्मा पाएगा உனக்கு சம்பூர்ணமாக தருவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. और तुझे अधिकारी से इस मसीह के द्वारा मिलेगा அதைத்தான் நாம் தீத்து 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருளினார். इसलिए तीतुस तीसरा अध्याय में हम पढ़ा है अपना उद्धारकर्ता यीशु मसीह के द्वारा उस पवित्र आत्मा हम पर अधिकार से उड़ेगा இயேசு மகிமைப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று நமக்கு மீண்டும் தந்திருக்கிறார். यीशु महिमा पाकर पवित्र आत्मा पाया हमें उस पवित्र आत्मा दे दिया இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி இன மதம் பார்க்காதபடி பச்சைபாதம் வராதபடி தந்திருக்கிறார். कुछ भी बात और भेद बिना यीशु मसीह ये सारे संसार के जातियों के उस पवित्र आत्मा को उंडे ஹல்லேலூயா. हालेलुया யாருக்கு किसका அவர் தருகிறார்? किसका होते இயேசுவை விசுவாசித்து जो यीशु को विश्वास करता है उसको நீ பாவத்தை அறிக்கை செய்து तो यीशु पर विश्वास करके மூடி अपने पाप ஞானஸ்நானம் எடுத்து को कबूल करके ढूंढ के நீ बपतिस्मा அவருடைய लेते சொந்த பிள்ளையாக மாறும்போது तो उसका पुत्र बनते समय அதற்கு பரிசுத்தாவியை தருகிறார். तेरा पवित्र आत्मा मिलता है। பரிசுத்த ஜீவித்துக்காக உனக்கு பரிசுத்தாவியை தருகிறார். पवित्र जीवन बिताने के लिए तुझे वो पवित्र செம்மையான आत्मा வழியில मिलता है। நடப்பதற்காக பரிசுத்தாவியை धर्म தருகிறார். के मार्ग में चलने के लिए तुझे
पवित्र आत्मा मिलता है ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் 12:8 வாசிக்கிறோம். प्रेरित 15:8 में அப்போஸ்தலர்கள் 12:8 प्रेरित 15:8 வேகமாக எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 12:8 प्रेरित 15:8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல் அவர்களுக்கும் தந்தவர்களை அவர்களை குறித்து சாட்சிப்படுத்தார். मन के जांचने वाले परमेश्वर ने उनको भी हमारे समान पवित्र आत्मा देकर उनकी गवाही दी. அதாவது இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் मन की जांचने वाला நம்முடைய தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பரிசுத்த ஆவியை தருகிறார். हमारा परमेश्वर मनों को जांच कर पवित्र आत्मा देता है. எங்க ஊற்றுற பரிசுத்த ஆவி இருதயத்துல தான் ஊற்றுறார். पवित्र आत्मा कहाँ उड़ता है? मन पर. தேவனுடைய அன்பு அந்த இருதயத்துல பரிசுத்த ஆவியை கொண்டு தான் ஊற்றப்படும். परमेश्वर का प्रेम उस पवित्र आत्मा के द्वारा हमारे इस मन में उड़ता है. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். रोमियो 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया. உலகத்துல நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைனா பரிசுத்த ஆவி உன் இருதயத்துல ஊற்றப்பட வேண்டும். इस संसार में तो उठकर प्रकाशवान होने के लिए तो विजय का जीवन बिताने के लिए पवित्र आत्मा तेरे मन में उठे. தேவ அன்பு உன்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட परमेश्वर வேண்டும். का प्रेम तेरे मन में उठेगा. அவன் பெரிய ஒரு தேவ மனிதனாக மாறுகிறான். यदि एक व्यक्ति का अंदर परमेश्वर का वो पवित्र आत्मा उठने लगा वो एक बड़ा व्यक्ति बन जाएगा. இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தான் உனக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். परमेश्वर अपने मनों को जांच कर वो पवित्र आत्मा को हमें उठे. எரேமியா 17:9 சொல்கிறது இருதயம் திருப்பொழுது மகா கேடுவதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்கிறார். यिर्मयाह की पुस्तक 17 अध्याय 9वां वचन लिखा है, सारी बातों से अपना हृदय बड़ा रोगी का बात है और टेढ़ा का मन है. இங்கே இருதயம் திருப்பொழுது மகா கேடுவது. हमारा ये मन वो रोगी के नहीं, இந்த இருதயத்துல பொல்லாத காரியங்களாம் நிறைந்திருக்கிறது. क्योंकि अपना ये मन में सारी बुराई बातें भर गया. மார்க்கு சுவிசேஷம் 7:20 வாசிக்கிறோம். और मरकुस 7:20 மார்க்கு மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுது. मरकुस 7वां अध्याय 20वां वचन, जो मनुष्य से निकलता है वही मनुष्य का सुख करता है. எப்படி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, क्योंकि मनुष्य के भीतर से बुरे बुरे विचार, விபச்சாரம், வேசித்தனம், चोरी, கொலைபாதகம், हत्या, களவு, परिश्रम, பொருளாசை, लोभ, துஷ்டத்தனம், दुष्टता, கபடு, छल, காமவிகாரம், उत्पन्न, வன்கண், दृष्टि, தூஷணம், निंदा, பெருமை, अभिमान, மதிகேடு प्रभुता, தரப்பட்டு வரும். विकृति. பொல்லாங்காதி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து மனுஷனை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ये सब बुरी बातें भीतर ही से निकलती हैं और मनुष्य को अशुद्ध करती हैं. 13 காரியம் 13 प्रकार का. உன்னுடைய அதாவது நதி போல உன் இருதயத்துல ஊற்றெடுத்து ஓட முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டு போயிருக்கிறது. पवित्र आत्मा तेरे मन से जीवन की जल की नदियां के नाई क्यों नहीं बह रहा है? ये 13 प्रकार का स्वाद तेरा मन को ऐसे बांध के रखा. அதுக்கு பதிலாக இந்த 13 விதமான அசுத்த காரியங்கள்லாம் அசுத்த சுபாவங்கள்லாம் உள்ள இருக்கிறதுனால அசுத்த கிரியைகள் உனக்கு பொங்கி எழுகிறது. वैसे 13 प्रकार का बुराई बातें तेरे मन के भीतर में है, इसलिए तेरे मन के भीतर से बुराई बातें निकालता. நீ அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியை உள்ளத்திலிருந்து நதி போல ஓட செய்கிறது. यदि तू उस पर विश्वास करेगा तो वो तेरे ये मन से जीवन की जल के नदियां के नाई पवित्र आत्मा उठे. உன் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். वो हमारे मन को जांचता. நாளை ஒப்பு கொடுப்போம். दिनों में समर्पित करो. நீரினுடைய புகழிடம் நீரின் தேவன் ஒப்பு கொடுப்போம். तो ही मेरा परमेश्वर से समर्पित करो. அவர் உன்னை எவ்வளவோ உன்னை நடத்தி இருக்கிறார். तुझे प्राचीन काल में कितना अगुवाई किया. அவருடைய விசுவாச மார்க்கத்திலே தன்னை ஒப்பு கொடுப்போமா. इसलिए उनकी दर्द के मार्ग में हम अपने को समर्पित करें. அடுத்தபடியாக கீழ்ப்படிகிறவனுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை தருகிறார். दूसरा जो कोई आगे पालन करता है उनको पवित्र आत्मा. எவ்வளவோ உபதேசத்தை கேட்டிருக்கிறோம், கீழ்ப்படியாம இருக்கிறோம். कितना उपदेश सुनता परंतु कभी आगे पालन नहीं करता. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் प्रेरितों के काम எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். प्रेरितों 5:32. இந்த சங்கதிகளை நாங்கள் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவருக்கு தந்திர பரிசுத்த ஆவியும் சாட்சினார். हम इन बातों की गवाह है और वैसी ही पवित्र आत्मा भी जिसे परमेश्वर ने उन्हें दिया है जो उसकी आज्ञा मानते हैं.
அதாவது கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி जो தரார். आज्ञा मानता है उनको पवित्र आत्मा मिलता है। இதனால தேவனுடைய சமூகத்தை தன்னை கீழ்ப்படுத்துவோம். इस दिन में प्रभु के समुख में हम आज्ञा माने, கீழ்ப்படியாமை आज्ञा न मान। ஆதாமுல முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் கீழ்ப்படியாமை. आदम से लेकर यीशु मसीह तक और आज्ञा न मान। பல சந்ததி சந்ததியாக அசுத்த ஆவியினால் செம்மையில்லாத வழியில நம் மனப்போக்கான வழியில நடந்துட்டோம். कई पीढ़ी से पीढ़ी ऐसे दुष्ट मार्गों में हम वैसे अपने मनभाव के अनुसार जीवन बिताए। அந்த வழியிலேயே நம்ம பாரம்பரியமாக ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். वही हमारा परंपरा की रास्ता मार्ग बन गया। நமக்கு ஒரு செம்மையான வழியை हमारे लिए एक धर्म का मार्ग प्रभु दिया இயேசு है। நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். यीशु हमें सिखाया एक धर्म का मार्ग, அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். वो हमें सिखाया। அந்த செம்மையான வழியில நடக்கணும். वो धर्म के मार्ग में हम चलेंगे। இன்னும் நம்ம ஆவியானவருடைய அனுபவத்துக்கு நடத்தப்பட முடியும். और भी हमें आत्मा, पवित्र आत्मा उनकी अनुभव के द्वारा அப்ப கீழ்ப்படியணும். हम आज्ञा पालन करना। இயேசு यीशु இந்த பூமியில इस धरती में கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார். अंत तक आज्ञा पालन வேதம் சொல்கிறது. शास्त्र कहला। அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்படுகிறது. शास्त्र वैसे कहता है आप मृत्यु तक, क्रूस की मृत्यु तक वो अपने को பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம். மனுஷராய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். फिलिप्पियों 2:8 और मनुष्य के रूप में प्रकट होकर अपने आप को दीन किया और यहाँ तक आज्ञाकारी रहा कि मृत्यु, हाँ क्रूस की मृत्यु भी सही। நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த முடியும். सच पवित्र आत्मा तुम्हें கீழ்ப்படிகிறவர்களுக்கு जो आज्ञा पालन करता हो நல்ல ஆவியை தருகிறார். वह आत्मा मिलता। கீழ்ப்படியாமை अगर आज्ञा पालन नहीं பழைய करे சந்ததி சதையான சில சுவாபம் வருகிறது. और सदा से संतान की स्वभाव आता है। கிறிஸ்துவின் சுவாபம் கீழ்ப்படிகிறது. मेसिया का स्वभाव आज्ञा पालन करना। நம்ம கீழ்ப்படிந்து தாழ்த்துவோம். इसलिए हम आज्ञा पालन करेंगे, नम्र बनेंगे। பரிசுத்தரோட சேர்ந்து கொள்வார். पवित्र आत्मा तुम्हारे संग होगा। அவருக்கு பிடிமானதை செய்யறதா உனக்கு போதிப்பார். वो उनका इच्छा पूरा करने के लिए तुझे सिखाए, உனக்கு செம்மையான வழியிலே உன்னை நடத்துவார். तुझे धर्म के मार्गों पर अगुवाई करेगा। இந்த நாளை செம்மையான வழியிலே நடத்த इन दिनों में हमें वो धर्म के मार्ग पे ले தன்னை चले, ஒப்பு கொடுப்போம். हम समर्पित होंगे। Teach me to do your will. அதாவது உனக்கு பிரியமானதை செய்யாத அவருக்கு பிரியமானதை செய். जो हमारा इच्छा वो मत करो, परमेश्वर का इच्छा को रखो। பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். पवित्र आत्मा तभी तुझे நாம் अगुवाई தேவனுடைய करेगा। சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். हम प्रभु के समूह पर समर्पित करें। ஆத்துமா தொய்ந்து போய் ஆவி முறிந்து போய் இருக்கக்கூடிய தாவீது ஜெபிக்கிறார். पर से जो प्राण में निराश होकर अपना आत्मा प्यासा होता था प्रभु के ओर, तभी दाऊद कैसे विनती की, உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய ये கற்றுக் प्रभु मुझे सिखाओ, मैं आपका इच्छा எனக்கு पूरा போதித் करूं। தருவீங்க. मुझे सिखाइए। ஆண்டவருடைய சமூகத்துல के समूह में நாம் கூட இந்த நேரத்துல ஜெபிப்போம். हम भी इसी समय प्रार्थना करें। தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம். के समूह में समर्पित करें। Thank you, Jesus. धन्यवाद। Thank you, Lord. Yes, Jesus. கீழ்ப்படியாவின் ஆவிகளை எங்களை விட்டு விலகச் सारे जो आज्ञा पालन नहीं करता, सारे स्वभाव हमसे दूर हो। நீ கீழ்ப்படிந்தால் சம்பூர்ணமாக உனக்கு கொடுக்கிறார். यदि तू आज्ञा पालन करेगा तो तुझे अधिकार से पवित्र आत्मा मिलेगा। உனக்கு சம்பூர்ணமாக தருவார். ये संपूर्ण रीति से நீ पवित्र இந்த आत्मा நாளிலே கேட்பாயா? इन दिनों में मांगो। அளவில்லாத இயேசு ஆவியை பெற்றிருந்தார். यीशु नाम नाम की पवित्र आत्मा पाया, உனக்கு கர்த்தர் அளவில்லாத தருவார். तुझे भी नाम नाम मिलेगा। நீ பூர்வ காலங்களை நினைத்து சிந்தித்து பார். तुम प्राचीन काल को और स्मरण कर, மோசேக்கு நடத்துதல், जैसे मूसा का अगुवाई किया था, கிரியைகள், वो कामों को, பலத்த காரியங்களை वो अद्भुत कामों को உன்னடிவளையும் செய்வார். मेरे बीच में भी करेगा। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समूह में தாவீது கேட்டது போல जैसे दाऊद ने मांगा, உமக்கு பிரியமானதை செய்ய ये प्रभु आपका इच्छा में எனக்கு जैसे पूरा எனக்கு போதித்தது. मुझे सिखाओ। நீரே நல்லதே. आप मेरा परमेश्वर, உடைய நல்ல ஆவியினாலே आपकी भला आत्मा के द्वारा செம்மையான வழியிலே நடத்தும். मुझे धर्म के मार्ग में ले चलो। நீதான் என்னுடைய புகலிடம். तू ही मेरा और, நான் உடைய தாசன். मैं आपका दास हूँ, நான் உடைய தாசன். मैं आपका दास हूँ, நான் உனக்கு அடிமை. मैं आपका दास हूँ, நான் உனக்கு அடிமை मैं சொல்லுவேன். आपका दास। உடைய சமூகத்துல आपके समूह உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. आपका जो इच्छा है वो पूरा करने के தேவ लिए சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. आपके समूह समर्पित करेंगे। உனக்கு சம்பூர்ணமாக தருவார். मुझे अधिकार से देगा, நீ கேளு. तू मांगो, நீ
நீ தட்டு, खटखटाओ, நீ தட்டு, ढूंढो, நீ அவர்கிட்ட கேளு, तुम मुझसे मांगो, உனக்கு கொடுக்கப்படும். तुझे दिया जाएगा, தட்டு, तुम खटखटाओ, திறக்கப்படும். खोला जाएगा, தேடுகிறவன் जो ढूंढता है கண்டடைய போகிறான். वो पाएगा, இதனால உனக்கு தருகிறான். ये तो प्रभु देता है, பரிசுத்த ஆவியானவர் தான் पवित्र आत्मा ही உன்னை நடத்த முடியும். तुझे अगुवाई कर सकता है, இதனால ஒப்பு கொடுப்பாயா? इतने में समर्पित करो, In the name of Jesus. name of ஒரு Jesus, புதிய ஆவியான புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். एक नए अभिषेक உன்னை நீ पाओ, அனல்மூட்ட முடியும். तू अपने आप को ऐसे आत्मा में भरपूर हो जाएगा, ஒரு விசுவாசம் மாயப்பட்டதாக இருக்கும்போது, तेरा ये विश्वास यदि निष्कपट होगा, ஒரு விசுவாசம் மாயப்பட்டதாக இருந்தால் तेरा ये विश्वास निष्कपट होगा, உன் ஜீவியம் அனல்மூட்டப்படும். तेरा ये प्राण में ऐसे जीवन, உன்னுடைய வரம் அனல்மூட்டப்படும். तेरा वरदान दो गुना हो जाएगा, மாயமற்ற விசுவாசத்தில் निष्कपट विश्वास, தேவனுடைய திருச்சபை प्रभु के संग, தேவன் காண்கிற பிரகாரமாக प्रभु जैसे प्रभु का इच्छा वैसे அவர் பார்வையில उनके नजर விசேஷமாக இருக்கணும். विशेष रूप से உன் வரத்தை அனல்மூட்டுகிறார். तेरा वरदान को प्रभु दो गुना करता है, அனல்மூட்டுகிறார். तेरा वरदान आपसे बढ़ता அந்த है, அபிஷேகம் जो तुम पाया वो अभिषेक அனல்மூட்டப்படுகிறது. अभी दो गुना हो தேவனை जाएगा, ஜீவித்தில் கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுப்பாயா? प्रभु के हाथ में तो सौंपो, Thank you, Lord. Yeah. Holy Spirit, Sweet Spirit, I pray, come with strength and power. In the gentle way, in the blessed way. सभी मिलकर गाएंगे. Holy Spirit, I need you. Sweet Spirit, I pray. With the extended power. In the gentle way, in the blessed way, in the mighty way. महापरिशुद्धम विरक्तम कृपणेन नल्लांडरे अधिक पवित्र दयालु अनुग्रह की परमेश्वर எந்த இடத்துல जिस स्थान உடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறேன் हम आपके नाम को महिमा चढ़ाता அந்த ஸ்தானத்துல அந்த ஆசீர்வாதங்களை उस स्थान पर आकर आप हमें आशीष करता है உடைய சமூகத்துல आपके संग இன்னொரு விஷயம் நாங்கள் கீழ்ப்படுத்தி தாழ்த்துகிறோம். फिर से एक बार आप नम्र और दीन होकर समर्पित करता நீரே எங்களுடைய தேவன். तो ही हमारा परमेश्वर உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்து आप हमें सिखाइए आपका इच्छा உமக்கு कैसा பிரியமானதை होना चाहिए। செய்வதற்கு எனக்கு போதிக்கப்பா. आप हमें सिखाइए आपका इच्छा कैसा पूरा कर நல்ல ஆவி எனக்கு தாங்க. भले आत्मा हमें दीजिए சரியான வழியில் நடத்தும். धर्म के मार्ग में हमें ले चल உங்களுடைய கரங்களில் நாங்கள் आपके हाथों में हम समर्पित இந்த होता நாட்டில் हमें अगुवाई कीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मंत्र पिताजी ஆமென். हाँ பிதாவே தேவனுக்காக கரங்களை சோதரம். धन्यवाद 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 இயேசுவுக்காக சோதரம். धन्यवाद धन्यवाद பரிசுத்தாவிய ஆளுக்காக சோதரம். धन्यवाद धन्यवाद திரியேக परमेश्वर की धन्यवाद. धन्यवाद धन्यवाद पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद. धन्यवाद धन्यवाद आप सबको प्रभु आशीष करे. कर्ता उन लोगों को आशीर्वाद करे. आमीन।